அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறையிலிருந்து தான் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படி என்ன துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, விஏ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும். ஆனால் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே கிடைக்காம இருந்தது இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும், கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு விஏஓனா தான் தெரியும், ஒரு சில பேர் கிராம உதவியாளர்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும். இந்த மாதிரி 3 விதமாக சொல்லியாச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி புரியுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க, என்ன போஸ்டிங்காக கொடுத்துருக்குறாங்க, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஓகேங்களா, டோட்டலாக நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கிடைச்சிருக்குது, ஸோ குவாலிஃபிகேஷன் மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும், ஸோ அதே மாதிரி இதில் என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த வேலை கிடைக்கும், ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததா இதற்கான சம்பளம் பர் மந்த் சேலரி இதற்கு எவ்வளோ கிடைக்கும், ஸோ அது போக போக கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாம் என்னென்னலாம் கிடைக்கும், ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததா ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திற்குள்ள எங்கே வேணால் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின அப்டேட்லாம் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம்னு கண்டிப்பாக பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் எப்படி நடக்கும், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணணும், எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணால் எங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இன்டர்வியூ இருக்கும், அடுத்தது பர்சனல் இன்டர்வியூ இருக்குமா, ஸோ இதை பற்றின அப்டேட்லாம் தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததா அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை, அதாவது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா. ஸோ அது என்ன வெப்சைட்டு, அதில் நம்ம எப்படி போயிட்டு அப்ளை பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததா யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஓகேங்களா, என்னென்ன கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ எதை பற்றின அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா கிட்டத்தட்ட வந்துருந்துச்சு, முன்னாடியே வந்துருந்துச்சு. இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க என்ன போஸ்டிங் வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளர் வேலைக்கு தான், அது விஏஓ வேலைக்கு தான் இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஏஓ உதவியாளருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இப்போ உங்களுக்கு எங்க போஸ்டிங் கிடைக்குதோ அந்த மாவட்ட தாலுக்கால எந்த போஸ்டிங் எந்த தாலுக்கால உங்களுக்கு கிடைக்குதோ அந்த தாலுக்கால என்னென்ன
ஊருக்கெல்லாம் இருக்குது, அந்த ஊர்ல எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாம என்னென்ன வகையான பயிர்கள்லாம் இடுறாங்க, ஸோ எத்தனை வகையான நிலங்கள்லாம் இருக்கு, நஞ்சை நிலங்கள் எவ்வளவு, புஞ்சை நிலங்கள் எவ்வளவு, ஸோ அதுல என்னென்ன பயிரிடுறாங்க, ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜாப் நேச்சர் இப்படிதான் இருக்கும். அடுத்ததா அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ, ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு சர்டிபிகேட்ஸ் தேவைப்படுது, இல்ல வந்து வெள்ள நிவாரண நிதிகள் தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே இவர் தான் வந்து இந்த விஓ தான் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். ஸோ அவருடைய ஜாப் நேச்சர் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மொத்தமா நமக்கு 2299 அபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குது. இந்த வேகன்சி தான் நம்ம வந்து எப்படி என்ன ஏதுன்றதை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 5ஆவது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மேல 8வது 10வது 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 5வது படிச்சிருந்தாலே போதுமானதுன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் இதற்கான சம்பளம், இதற்கான பர் மந்த் சேலரி வந்து 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து போக போக இன்கிரிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ், கவர்மெண்ட்ல இருந்து எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணும்னாலும் உங்களுக்கு ஜாபோட லொகேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அடுத்ததான் இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்குமா அண்ட் இன்டர்வியூ இருக்குமா, ஸோ எப்படி கட் ஆஃப் இருப்பாங்க, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இந்த செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோட இருப்பாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த ஜாப் நேச்சர் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமுமே இருக்கும். அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அது அதிலே ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதை பார்த்து அப்படியே வந்து காப்பி பண்ணி தப்பு பிழை இல்லாம எழுதி கொடுங்க. இதுதான் எக்ஸாமா இருக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல. ஒரு சில மாவட்டங்கள்ல அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து ஒரு தலைப்பு சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாவட்டத்துக்கு சூட்டபிள் ஆகுற மாதிரி ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அந்த தலைப்பை வச்சு நீங்க ஒரு 2 பக்கம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எழுதலாம். அந்த மாவட்டோட சிறப்பம்சங்கள் என்ன எல்லாமே எழுதலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் எக்ஸாம் அப்படிதான் இருக்கும். அடுத்தது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்படிதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். அடுத்தது அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? இதுக்கு வந்து இந்த ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள எந்த தேதியில் வேணும்னாலும் ஓப்பன் ஆகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பா நான் வந்து அப்ளை பண்ற வீடியோஸ் கண்டிப்பா போடுவேன். ஸோ நீங்க அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா எனக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நானே நமது சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு நானே அப்ளை பண்ணி தருவேன். சரிங்களா? ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷனை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து இந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து தமிழ்நாடு வருவாய்த்துறையில இருந்து தான் இந்த வேலை வாய்ப்பான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். அதோட வெப்சைட் என்னன்னா cra.tn.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இன்னொரு வெப்சைட் என்னன்னு கேட்டீங்கன்னா www.tnpsc.gov.in. இதுதான் இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ அதே மாதிரி என்னென்ன மாவட்டத்துக்கு என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்து என்ன ஏஜ்ல இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஈஸியா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ஷன் ப்ராசஸ் நம்ம மேல சொன்ன மாதிரி தான். கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துட்றேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.